Hi guys, welcome to our channel Anand Academy. இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸில் இருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் 6th 7th லெசன்ஸ் புக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 8th லெசன் ஸ்டார்ட் பண்ணி லெசன் 1 முடிச்சிட்டோம். இப்போது லெசன் 2 வந்து என்ன அப்படின்னா குடிமக்களும் குடியுரிமையும். இது வந்து எந்த டாப்பிக்கு கவர் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த லெசன் வந்து நம்மளுக்கு சிலபஸில் குடியுரிமை வந்து கவர் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து ஷோ பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தீபிகான்ற ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் சிலபஸை ஷோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிளாஸ் நடத்த கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இது வந்து நம்ம போடுறோம். பார்த்துக்கோங்க. இது வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, Group 1 எடுத்து வச்சுருக்கேன், Group 2 Group 4 எடுத்து வச்சுருக்கேன் சிலபஸ். ஸோ அது ரெண்டுலேயுமே நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இது வந்து Group 1ஓடது. சரியா? பார்த்தீங்களா? இது வந்து Group 1ஓடது. இதில் நம்ம எடுக்கிற இந்தியன் பாலிட்டி டாபிக் பாருங்கள். மொத்தம் 40 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் இருக்கிறது தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, சேம் Group 4லேயும். ஓகே, இது வந்து Group 4. இந்த Group 4லேயும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, 15 கேள்வி கேட்குறாங்க. சேம் தான் வந்து இதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு இது எல்லாமே ஒன்று தான். இந்த இடத்துல என்ன மாறும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்திய அரசியல் கட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க, அதாவது Group 1ல். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிலபஸ் ஷோ பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 8th லெசன் ஃபஸ்ட் லெசன் வந்து எந்த டாப்பிக்கை கவர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் டாப்பிக்கை வந்து அது கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு நிர்வாகம், மாநில நிர்வாகமும் மாநில சட்டமன்றம் இதையும் வந்து அது வந்து என்ன கவர் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு Group 1ல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடுத்த அந்த லெசன் ஃபஸ்ட் லெசன் வந்து ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அதே மாதிரி மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் இதெல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடியுரிமை. சரியா? இந்த குடியுரிமை பார்க்க போகிறோம். இதுலேயும் இருக்கும். இது வந்து Group 4லேயும் நம்மளுக்கு வந்து எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளாஸுக்கு போகலாமா? இப்போ பாருங்கள், குடியுரிமை, குடிமக்களும் குடியுரிமையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மாநில நிர்வாகம்லாம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போது குடிமக்களும் குடியுரிமைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. சரி, இதை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த குடிமகன், சிட்டிசன் என்ற சொல் வந்து நம்மளுக்கு எந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சிவிக்ஸ் லத்தீன் சொல்லிருந்து எடுத்திருப்பாங்க. இது என்ன, இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, குடியிருப்பாளர். நகரத்தில் வந்து குடியிருப்பவர் பேர் தான் வந்து இதோட பொருளாக இருந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு மாறினனால அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், சிட்டிசன் அப்படின்ற வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதாவது வந்து ஒரு நாட்டோட குடிமக்கள் வந்து இப்போ இவங்க குடிமகனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னன்னா, அவங்களுக்கு அரசியலோட உரிமைகளை வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான தகுதி இருக்கும். சரியா? இப்போ ஒரு நாட்டோட இப்போ நம்ம இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம அரசாங்கத்தில் தர்ற எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸுமே அவங்களால அனுபவிக்க முடியும். இப்போது அவங்க வெளிநாட்டு இருக்காங்க, வெளிநாட்டு குடியுரிமை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்காது. சரியா? இப்போ அதான் சொல்கிறாங்க, ஒரு அரசாங்கம் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி படிக்கும் இயல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடிமை இயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள், குடிமகன் என்ன? சரியா? இப்போ குடிமகன் குடியுரிமை அப்படின்னா பேசிக்காக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகள் சலுகைகளை அனுபவிப்பவர். சரியா? அவங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்போ இந்த அரசாங்கத்துக்கு மூலியமா வர்ற எல்லா வசதி வாய்ப்புகளை வந்து அவங்கள வந்து அனுபவிக்க முடியும், சலுகைகள். அதே மாதிரி நாட்டின் சட்டங்களை வந்து அவங்க வந்து மதிச்சுனாங்க. இந்த நாட்டில் குடிமகனாக இருக்காங்க, இந்திய நாட்டில் குடிமகனாக இருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டங்களுக்கு வந்து அவர் வந்து மதிப்பு கொடுத்து அவங்களுக்குன்னு சில கடமைகள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, அந்த கடமைகள்லாம் அவர் வந்து என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிமகனா இந்த இதெல்லாம் இருக்கணும், அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை பாருங்க. சரியா? இப்போ இந்த குடியுரிமை பார்த்தோம் அப்படின்னா,
இந்த இது வந்து என்ன அப்படின்னா, குடிமகன் வந்து அவர் விரும்பும் காலம் வரையில் வந்து அந்த நாட்டோட சட்டப்படியாக வசிக்கிறதுக்கான உரிமை அப்படின்னா, அந்த குடிமகனுக்கு குடுக்குற உரிமை, அந்த நாட்டுல வசிக்கிற அவர் விரும்பும் காலம் வரை வசிக்கிறதுக்கான உரிமைய தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குடியுரிமைன்னு சொல்றோம். இது வந்து 2 வகையா வந்து நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. என்னன்னா இயற்கை குடிமை. இயற்கை குடிமை பிறப்பால் பெறக்கூடிய, அதாவது இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் வந்து இந்த இந்திய நாட்டுல வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பிறப்பால் வந்து அதுக்கு இந்திய குடியுரிமை கிடைச்சிரும். சரியா? அதே மாரி இயல்பு குடியுரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயல்பாக விண்ணப்பித்து பெறு, அதாவது இப்ப வேற இதுல இருக்காங்க. வேற குடியுரிமை இருக்கும்போது, அவங்க வந்து விண்ணப்பித்து பெறக்கூடிய உரிமைய வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி வந்து சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6th 7th புக் வந்து நான் வந்து கவர் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி படிக்கணும் அப்படின்றது. நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து கம்பல்சரி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எந்ததுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு தெளிவு இருந்தால் தான் அடுத்தது படிக்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கோ, இந்தியன் பாலிட்டி ரிலேட்டட் நம்ம புக் படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்கூல் புக்ஸை வந்து கம்பல்சரி வந்து என்ன பண்ணிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் எது படிக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான புரிதல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்காம எதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, எதுவுமே அடுத்ததுக்கு போகாதீங்க. ஃபுல் புக் தராங்க, அதுலேயே இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து முடிச்சிருங்க. ஓகே. இப்போ பாருங்க, அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி வந்து மொத்தம் இது எந்த அட்டவணையில் இருக்கும் அப்படின்னா, அட்டவணை 2 நம்மளுக்கு 5லேருந்து 11 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கிளில் வந்து நம்மளுக்கு குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் பற்றி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? இப்போ வந்து குடியுரிமை பெறுதலுக்கான நம்ம வழிகள் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் இந்திய குடியுரிமை சட்டம் 1955 மொத்தம் 5 வழிகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த 5 வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளியால் குடியுரிமை, நெக்ஸ்ட் வந்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை, நெக்ஸ்ட் வந்துட்டு இயல்பு குடியுரிமை மற்றும் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை. மொத்தம் 5 வகையான குடியுரிமை பெறுதலை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பிறப்பால் குடியுரிமை பெறுதல், அதாவது ஜனவரி 26, 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுல இருந்து அதுக்கப்புறம் ஜூலை 1, 1987 வரைக்கும் வந்து இந்திய நாட்டுக்கு பிறந்த ஒரு நபர் வந்து பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் வந்து அவருக்கு என்ன வந்துருது, குடியுரிமை வந்து வந்துருது. ஓகே, இதில் நல்லா கவனிச்சுக்கணும். இயர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜூலை 1க்கு அப்புறம் இது கொண்டு வராங்க, சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. 1987 வந்து பெற்றோர்களில் ஒருவர் வந்து கண்டிப்பா வந்து என்ன இருக்கணுமா, இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 1900 அது முன்னாடி வரைக்கும் 87க்கு முன்னாடி வரைக்கும் எந்த நாட்டவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் பெற்றோர் ஒருவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, டிசம்பர் 3, 2004 வந்து பிறப்பால் குடியுரிமை வந்து எப்படின்னா, பெற்றோர் ஒருவர் வந்து கண்டிப்பா இந்திய குடிமகனா இருக்கணும். இன்னொருத்தவங்க வந்து சட்டவிரோதமா இடம்பெயர்ந்ததா இல்லாத இருக்கக்கூடாது. சரியா? அதாவது முன்னாடி வந்து பெற்றோர்கள் ஒருவர் வந்து இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருவர் வந்து குடிமகனா இருக்கணும். ஆனா இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, இது வந்து அப்பா அம்மா 2 பேரும் தான், ஏதாச்சும் ஒருவர் தான் சொல்லியிருக்காங்க. மற்றொரு வந்து சட்டவிரோதமா இடம்பெயர்தல் இல்லாம இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து பிறப்பால் குடியுரிமை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வம்சாவளி குடியுரிமை. சரியா? இது வந்து வம்சாவளி என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் ஜனவரி 26, 1950 முதல் அடுத்து டிசம்பர் 10, 1992 வந்து வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ள பிறக்கிறத பத்தி நம்ம பிறப்பால் குடியுரிமை பார்த்தோம். இப்போ வெளிநாட்டுல அவர் பிறக்கிறாரு, இருந்தாலும் தந்தை வந்து என்னவா இருந்தா அவருக்கு வந்து குடியுரிமை வரும். தந்தை வந்து இந்திய குடிமகனா இருக்கும் பட்சத்துல வந்து அவருக்கு வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் இந்திய குடியுரிமை வந்து வம்சாவளி மூலம் வருது. சரி, எது வரைக்கும்? டிசம்பர் 10, 1992 வரைக்கும். அடுத்து டிசம்பர் 10, 1992க்கு அப்புறம் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் பெற்றோர் ஒருவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தந்தை வந்து கம்பல்சரி இந்திய குடிமகனா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்திய வம்சாவளி மூலம் வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்தாங்க.
அடுத்து பாருங்க, டிசம்பர் 3, 2024க்கு அப்புறம் வெளிநாட்டுல பிறந்தாலும் 1 வருடத்துக்குள்ள அவங்க அதாவது அப்பா, அம்மா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இந்திய குடிமகனா இருந்தாலும் 1 வருடத்துக்குள்ள இந்திய தூதரகத்துல வந்து என்ன பண்ணியிருக்கணும்? பதிவு செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து வம்சாவளி குடியுரிமை வந்து கிடைக்கும். சரியா? இந்த இயர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். இது வந்து என்ன அப்படின்னா, பதிவு செய்யறதுனா நம்ம போய் இந்திய தூதரகத்துல போய் பதிவு செய்யறத சொல்லலாம். இந்திய வம்சாவளி நபர், அதாவது இந்திய வம்சாவளி நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும், பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசித்தாலும் அவருக்கு வந்து என்ன சொல்றாங்க, பதிவின் மூலம் வந்து அவருக்கு வந்து நம்மளுக்கு என்ன வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, குடியுரிமை வந்து வழங்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த வந்து, அதாவது இந்திய வம்சாவளினா அவங்களோட அப்பா, அம்மா யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருந்திருப்பாங்க. அந்த நபர் வந்து எந்த ஒரு நாட்டுல வசிச்சாலும், இல்ல பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளியில வசிச்சாலும், அவருக்கு வந்து பதிவின் மூலமா அவர் வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் வந்து அதுக்கப்புறம் திருத்தம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பதிவு செஞ்சாலே வந்துட்டு நம்ம இந்திய குடியுரிமை, அதுக்கப்புறம் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, வசிக்கணும். வசிச்ச பிறகுதான் அவங்க வந்து இந்திய தூதரத்திலேயே போய் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து குடியுரிமைக்கான பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்திய குடிமகனை வந்து ஒருத்தவங்க திருமணம் செய்றாங்க. வெளிநாட்டு பெண்மணி வந்து ஒருத்தவங்க இந்திய குடிமகனை வந்து அவங்க திருமணம் செய்றாங்க அப்படின்னா, அவங்க கம்பல்சரி எத்தனை ஆண்டுகள் வந்து இருக்கணும், 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பதிவு செய்தல் மூலமே குடியுரிமை பெற முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படி என்ன அப்படின்னா, இயல்பாவே அவங்களுக்கு வந்து விண்ணப்பித்தல் மூலமா வரும். அதாவது வந்து விண்ணப்பத்தின் மூலம் மத்திய அரசு வந்து இயல்பு குடியுரிமையான சான்றிதழ் வந்து நம்மளுக்கு வழங்கும். இது எதுக்காண்டி இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த அதாவது நம்ம அதாவது இப்போ ஒரு இந்தியர் வந்து வெளிநாட்டுல போய் இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட இந்த இயல்பு குடியுரிமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் அந்த நாட்டுல வந்து வாழ்ந்தாலும் அந்த நாட்டு குடியுரிமையை வந்து என்ன பண்ணும், குடிமகன் ஆவதை வந்து இந்த இயல்பு குடியுரிமை வந்து தடுக்கும். சரியா? அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டுல வந்து ஒருத்தர் இந்தியர் போய் இருக்கிறார். அவருக்கு வந்து இந்தியால வந்து குடியுரிமை இருக்கு. சரியா? ஆனா அவர் வந்து அந்த நாட்டு குடியுரிமை குடிமகன் ஆவதை வந்து என்ன ஆகும், இந்த இயல்பு குடியுரிமை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தடுக்கும் பொருட்டு இந்த இயல்பு குடியுரிமை வந்து தராங்க. அதே மாதிரி வந்து வெளிநாட்டு குடியுரிமை வந்து ஒருத்தர் துறக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இந்திய குடியுரிமை இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து வெளிநாட்டுல போய் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கியிருப்பாரு. அப்படி வந்து அவர் வாங்கும்போது மறுபடியும் அந்த வெளிநாட்டு குடியுரிமையை அவர் துறக்கும் போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும், இயல்பு குடியுரிமை மூலம் அவருக்கு இந்திய குடியுரிமை வந்து வந்துரும். ஓகே. அதே மாதிரி ஒருவர் வந்து இந்தியாவுல வசிக்கும் பட்சத்துல, இல்லாட்டி வந்து அவர் இந்திய அரசு பணி சார்பா வந்து இதுல இருந்து இங்க வந்திருக்காரு. சரியா? அதே மாதிரி ஆண்டு முழுவதும் அவர் வந்து எங்க இருக்காரு, இந்தியால இருக்காரு அப்படின்னா, அவருக்கு இயல்பு குடியுரிமை மூலியமா இந்திய குடியுரிமை வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நல்ல பண்புகள், அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு வந்து நல்ல பண்புகள், அதே மாதிரி 8வது அட்டவணையில வந்து நம்மளுக்கு 22 மொழிகள் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து அந்த மொழிகள்ல ஏதாச்சும் ஒரு போதிய அறிவினை பெற்றிருந்த ஒருவருக்கு வந்து இயல்பு குடியுரிமை மூலியமா குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரதேசத்தை இணைத்தல். இது வந்து நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு மன்னராட்சி காலம் மாதிரி நம்ம பிரதேசங்களை ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா, பக்கத்து நாடு வந்து ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா, ஒரு நாட்டு கீழே இன்னொரு நாடு வந்துடும். இப்ப அதுதான் சொல்றாங்க, பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுல வந்து இணைச்சாங்க 1962. அப்ப அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து எந்த குடியுரிமை வந்துருச்சு, இந்திய குடியுரிமை வந்து வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்த்தோம், குடியுரிமை வழங்கலை பத்தி பார்த்தோம். சரியா? இது எந்த இதுல அட்டவணை 2ல இருந்து 2ல பிரிவு வந்து 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்க விதிகள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது, குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தலை பற்றி சொல்றதுல பெறுதலுக்குரிய 5 வழிகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப அடுத்து குடியுரிமை இழத்தலுக்கான 3 வழிமுறைகளையும் இந்த விதிகள் வந்து 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்க விதிகள் வந்து சொல்லுது. இதுல என்னென்னு பாருங்க, குடியுரிமை துரத்தல். தானாக முன் வந்து என்ன பண்ணுவாங்க, துரத்தல். சரியா? இந்த குடியுரிமை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து இப்ப வெளிநாட்டுல போய் வசிக்கும் போது அவர் அந்த குடியுரிமை வாங்கும்போது அவர் வந்து இங்க என்ன பண்றாரு, இந்த குடியுரிமையை துறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குடியுரிமையை போய் வாங்குறாரு. தாமாக முன் வந்து துரத்தல். அடுத்து சட்டப்படி குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்னா, சட்டப்படி நடைபெறுதல் அப்படின்னா, இப்போ அவர் வந்து இப்ப வெளிநாட்டுல போய் குடியுரிமை வாங்கிட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க குடியுரிமை வந்து என்ன பண்ணணும், கேன்சல் ஆயிரும். அது வந்து சட்டப்படி நடக்கும். இவர் வந்து தாமாக முன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவாரு,
வெளிநாட்டில் இருக்க குடியுரிமை வாங்குவார். இது வந்து அவர் அங்கே வாங்கின உடனே அங்கே இருக்க குடியுரிமை வாங்கினோடனே இங்கே இருக்க குடியுரிமை, அதாவது இந்திய நாட்டில் இருக்க குடியுரிமை வந்து என்ன ஆயிரும், அவருக்கு வந்து டோட்டலாக வந்து முடிவுக்கு வந்துடும் சட்டப்படி. அடுத்து குடியுரிமை மறுத்தல். அதாவது குடியுரிமைனா நம்ம வந்து ஒருத்தர் வந்து தவறான மோசடி செய்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் குடியுரிமை இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோசடி வழக்கு இல்லாட்டி எதிரி நாட்டில் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அரசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆணை பிறப்பிச்சு அந்த குடியுரிமையை வந்து என்ன பண்ணுவாங்க, ரத்து செஞ்சிருவாங்க. அதான் கட்டாயமாக முடிவுக்கு வருதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ குடியுரிமை அடுத்து நாட்டுரிமை 2 வருது. சரியா, இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான். இது வந்து என்ன அப்படின்னா நாட்டுரிமை அப்படின்னா பூர்வீகம், பிறப்பு, இனம் அடிப்படையில் வந்து இயல்பாக பெறும் வந்து நிலையை தான் வந்து நாட்டுரிமை. இதை வந்து மாற்ற முடியாது. இப்போ இந்திய நாட்டில் பிறந்தாங்க அப்படின்னா அவரோட பூர்வீகம் வந்து என்னதான், இந்தியா தான். அவர் பிறப்பு என்ன, இந்தியாவில் இருக்கிற இனம் என்ன, நம்ம தமிழ், அப்படிதான் இருக்கும். அதை வந்து இயல்பாக வந்து அவர் வந்து வேற எதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை வந்து மாற்ற முடியாது. அதுதான் நாட்டுரிமை அப்படின்னு சொல்றாங்க. இது குடியுரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுது. ஓகே, அது வந்து கண்டிப்பா மாத்திக்க முடியும். நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம்னா இந்திய குடியுரிமை வச்சுப்போம், இப்போ அமெரிக்காவில் அமெரிக்க குடியுரிமை வச்சுப்போம். அதுதான் சொல்றாங்க, நாட்டுரிமை வந்து மாற்ற முடியாது, நம்மளோட பூர்வீகத்தை வந்து மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாட்டுல இருக்க குடியுரிமை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா? அடுத்து பாருங்க, ஒற்றை குடியுரிமை. சரியா, ஒற்றை குடியுரிமை வந்து இந்திய குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை தான் வளர்ந்துக்கிறோம். சரியா, ஏன்னா நம்மள வந்து என்ன இருக்கு, இந்த ஒரு குடியுரிமையை வச்சே நம்ம நாடு முழுவதும் வச்சுக்கலாம். ஆனால் யுஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து போன நாட்டுகளில் வந்து இரட்டை குடியுரிமை இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேசியம் குடியுரிமை ஒன்று இருக்கும், மாநில குடியுரிமை. இப்போ நம்ம மாநிலம் தேசியம் எல்லாமே நம்மளுக்கு ஒன்று தான். இந்தியான்ற தேசியத்துக்குள்ளே தான் நம்ம மாநிலம், தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ளே இருக்க குடியுரிமை ரெண்டுமே ஒரே குடியுரிமையில் வரும். ஆனால் அவங்க யுஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்துல அவங்க தேசியத்தில் ஒரு குடியுரிமை இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க மாநிலம் அவங்களுக்கு தனியாக உள்ள பிரிகிறதுல தனித்தனியாக குடியுரிமை இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ இந்தியா வெளிநாட்டுல இருந்து ஆக்சுவலாக வந்து இந்தியர் தான், ஆனால் அவர் வந்து ஒரு வேலைக்காண்டியோ ஒரு இதுக்காண்டியோ என்ன பண்ணியிருப்பாங்க, வெளிநாட்டு குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து மறுபடியும் இந்தியாவில் வசிப்பாங்க இல்லையா, அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா, அப்போ அதை தான் சொல்றாங்க இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமைன்னு சொல்றாங்க. என்ஆர்ஐ, ஃபர்ஸ்ட் வந்து என்ஆர்ஐ, நான் ரெசிடென்டல் இந்தியன். அதாவது என்ன அப்படின்னா இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டிற்கு வசிக்கும் இந்திய குடிமகன். இதுல ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 தான் பிரியுது. என்ஆர்ஐ அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்த இடத்துல வெளிநாட்டுல அவர் வசிப்பார். அதாவது பாஸ்போர்ட் வச்சு நம்ம வெளிநாட்டுல போய் வசிக்கிறோம், வேலைக்காண்டியோ எதுக்காண்டியோ அவர் அங்க போகும்போது அவர் இந்திய குடிமகன் தான். அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ரெசிடென்டல் இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. என்ஆர்ஐ பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து இந்திய குடிமகன் தான், ஆனா எங்க போய் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஐஓ, பர்சன்ஸ் ஆன் இந்தியன் ஆரிஜின். சரியா, அதாவது என்ன அப்படின்னா அவர் வந்து இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர். இப்போ நம்ம பார்த்தோம் வம்சாவளி பார்த்தோம்ல, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ வெளிநாட்டு குடியுரிமை வச்சிருக்காரு, ஆனா அவங்களோட அப்பாவோ தாத்தாவோ வந்துட்டு இந்தியாவில் வந்து இருந்திருப்பாங்க, இந்திய குடியுரிமை பெற்றிருப்பாங்க. அவரை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்கள். அவர் வந்து எதுல இருப்பார், வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றிருப்பாரு. சரி, அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா பர்சன்ஸ் ஆன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க 2015 ஜனவரி 9ல. இந்த பிஐஓ மாத்திட்டு என்ன கொண்டு ஓசிஐ மெத்தட் வந்து கொண்டு வராங்க. அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து வெளிநாட்டு குடியுரிமை வச்சிருக்காங்க, ஆனா அவரோட மூதாதையர்கள் வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருந்திருக்காங்க இல்லையா, இப்போ அவங்கள வந்து இந்தியாவை பூர்வமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். ஓகே, அவங்க அப்பா அம்மா இல்லாட்டி தாத்தா பாட்டி யாராச்சும் இந்திய குடிமகன் இருப்பாரு, ஆனா அவரோட இப்போ அவரை வந்து பேரை வந்து என்ன இருப்பாரு, வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இந்தியாவில் வசிப்பதற்கு வந்தும் பணி செய்வதற்கும் அவர் என்ன வச்சிருக்கணும், ஓசிஐ கார்டு வந்து வச்சிருக்கணும். சரியா, அந்த அட்டை வந்து வச்சுக்கலாம். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, இங்க வந்து வாக்களிக்க முடியாது. இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா, இந்த எலெக்ஷன்ல ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணிக்க முடியாது, ஓட்டு போட முடியாது. பட் ஆனால் அவங்க வந்து இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் அவங்களுக்கு அந்த ஓசிஐ கார்டு மூலியமா அவங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குடியுரிமைனா என்ன அப்படின்னு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ இது ஒரு பார்ட் முடிஞ்சிடும், அடுத்து நம்ம இன்னும் பார்க்கலாம். ஓகே, இந்த பார்ட் 1 வீடியோ வச்சுக்கலாம், அடுத்து பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன்.
அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் கம்பல்சரி மறக்காமல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ டவுட் இருந்தால் எல்லோரும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு கரெக்டாக டேட் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ரீச் ஆகும். ஓகே. இலக்கண வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் என்ன போட்டுக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, 4 கிளாஸ். அதே மாதிரி டெட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த வீடியோஸ்லாம் டக்குன்னு கிடைக்காது. ஸோ மறக்காமல் சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.